இந்த பொண்ணுதான் அந்த கொலைகாரனை ஜாமீன்ல உள்ள இருந்து வெளியில எடுத்துச்சாமே. அது என்ன தெரிஞ்சா செஞ்சது? அந்த சதியெல்லாம் கௌரிக்கு எப்படின்னு தெரியும். ஆமா ஆமா, இருந்தும் இந்த காரியத்தை செய்யறதுக்காக தான் வக்கீலுக்கு படிச்சதாக்கும். ஏதோ பாண்டியம்மோட தாலி பாக்கியம் கெட்டியா இருக்க போய் தம்பி உயிர் பழைச்சான். எந்த சதியில யாருக்கு யாரு கூட கூட்டம் நமக்கு என்ன தெரியும்? அண்ணே, இதெல்லாம் இப்ப பேசுற பேச்சா அண்ணே? நீ சும்மா இரு தங்கச்சி, உனக்கு ஒண்ணும் தெரியாது. பேசக்கூடாதுன்னு விட்டு வச்சுதான் கடைசியா உயிருக்கு உழ வைக்கிற நிலைமை வந்தாச்சு. தம்பிக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா அந்த பழியெல்லாம் நம்ம மேல வந்து விடிஞ்சிருக்கும். மத்தவங்களுக்கு என்ன, 8ஆம் நாள் காரியம் முடிச்சுட்டு எல்லாரும் போயிடுவாங்க. ரத்த பாசம் நமக்கு தானே இருக்கு. இதுக்குதான் இவ்வளவு அவசரப்பட்டு நாம இங்க வந்தோமா? போதும் அத்தா, போதும். அண்ணா, சாப்பிட ஏதாவது கொடுத்தாங்களாமா? இல்லக்கா. டாக்டர் கிட்ட கேட்டு சாப்பிட ஏதாவது ஏற்பாடு பண்ணலாம்ல? ஒன்னும் வருத்தப்பட வேண்டாம். அதான் கடவுள் புண்ணியத்துல அத்தனுக்கு ஒண்ணு ஆகல. நமக்கு அது ஒன்னே போதுமா? சார், டாக்டர் வர நேரம், எல்லாரும் கொஞ்சம் வெளியில இருங்க ப்ளீஸ். தம்பி ஒண்ணும் ஆகாது, கவலைப்படாத. நாங்க வெளில தான் இருக்கோம். தைரியமா இருங்க தம்பி. கௌரி, அப்பா கூடவே இருந்து பாத்துக்க. அண்ணே, நீ எதுக்கும் கவலைப்படாதே. அண்ணி பாத்துக்கோங்க. வாங்க அண்ணி. கௌரி, அழுவாத. அவங்க சொன்னதுக்கெல்லாம் போய் அழலாமா? எங்களுக்கு தெரியாது. கௌரி, உன்னை பத்தி எங்களுக்கு தெரியாதாடா? அதான் கடவுள் புண்ணியத்துல அப்பா கொண்டு ஆகல. இவர் நம்ம கூட இருக்கும்போது நாம ஏன் கவலைப்படணும்? பெரியமா, நான் இப்படி எல்லாம் பண்ணுவேனா? ஐயோ கௌரி, அழாதம்மா. சீக்கிரம் ஏறா. முதலாளி மன்னிச்சிருங்க முதலாளி. டேய், உன்னையெல்லாம் ஏண்டா நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் கோட்டை விட்டுட்டீங்களடா. முதலாளி, அந்த பொம்பளை லாயர் கண்ணில் சிக்க போய் தான் காரியம் கெட்டது. டேய், இனிமே அதெல்லாம் பேசி புண்ணியம் இல்ல. நான் தர்றதை வாங்கிட்டு இந்த ஊரை விட்டு ஓடி போயிடுங்க. அக்கம் பக்கம் எங்கேயாவது நீ இருக்கிறது தெரிஞ்சது, நானே ஆளை வச்சு உன்னை போட்டுருவேன். முதலாளி, உங்க கையால சாகுறது நல்ல சாவுதான் முதலாளி. அப்போ இந்த ஊரை விட்டு நீ போக மாட்டேன்? ஐயோ முதலாளி, ஒரு பேச்சுக்கு சொன்ன முதலாளி. ஏய், அந்த செல்போனை என்ன பண்ண? முதலாளி, அதை பாலுங்கணத்திலே தூக்கி போட்டேன். அதையாச்சும் உருப்படியா செஞ்சியா இல்லையா? ஆமா முதலாளி, எங்க குலசாமி முனிய சத்தியமா சொல்றேன், நான் பாலுங்கணத்துல தூக்கி போட்டேன். எங்கேயாவது ஆந்திரா பெங்களூர்னு கண்ணுக்கு தெரியாம ஓடி போயிடு. நீங்க சொன்னா சரி முதலாளி. என்ன சரியோ, பேச்சு தாண்டா நியாயமா இருக்கு. ஆக மொத்தத்துல எல்லாரும் கூடி எனக்கு தண்ட செலவு வச்சிட்டீங்க. டேய் முதலாளி, அந்த பொம்பளையும் இங்க இருக்க கூடாது, புரியுதா? டேய், வண்டியை நிப்பாட்டுறேன், அப்படியே இறங்கி என் கண்ணுக்கு படாம இங்க ஓடி போயிடு. சரிங்க முதலாளி. வர்ற முதலாளி. ஆமா, இதுல ஒண்ணும் குறைச்சல்ல. முதல்ல இங்க ஓடுறான். அடே அப்பா, என்ன வெயில் என்ன வெயில், தாங்க முடியல. எப்படி சமாளிக்க போறோமோ ஒன்னும் பண்ண முடியல. ஹலோ அங்கிள், வாங்க. யார பார்க்கணும்? தம்பி, நீங்க நீங்க யாரு? என்ன அங்கிள் காமெடி பண்றீங்க? எங்க வீட்டுக்கு வந்துட்டு நீங்க யாருன்னு சொல்லாம என்ன யாருன்னு கேக்குறீங்க? ஐயோ, இது லாயர் உமா மேடம் வீடு இல்லையா? உங்க வீடா தம்பி? வீடு மாறி வந்துட்டேன், என்ன மன்னிச்சிருங்க தம்பி. ஐயோ அங்கிள் அங்கிள் உட்காருங்க அங்கிள். இது லாயர் உமா வீடு தான். நான் அவங்க சன் சித்தார்த்தா.
ஓஹோ அப்படியா? நல்ல வேலை தம்பி, தெளிவா சொன்னீங்க. ஏற்கனவே நான் ரொம்ப குழம்பி போயிருக்கிறேன். பி ரிலாக்ஸ் அங்கிள், நோ ப்ராப்ளம். ஓகே, அம்மா கூப்பிடுறேன். மா என்னப்பா, மா உங்களை பார்க்க அங்கிள் வந்திருக்காங்கம்மா. கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லுப்பா, வரேன். தம்பி, நானும் உங்களை முன்ன பின்ன பார்த்ததில்ல, நீங்களும் என்ன இதுக்கு முன்னாடி பார்த்ததில்ல. ரெண்டும் ஒண்ணுதானா? சரி, நாம 2 பேருமே ஒருத்தர் பார்த்துக்கிட்டது இல்ல. ஆனா நான் உங்க அப்பாவோட ஃப்ரெண்டுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஓ, என் அப்பாவோட ஃப்ரெண்டா? சாரி அங்கிள், நைஸ் டு மீட். ரொம்ப சந்தோஷம் தம்பி. கேஸ் விஷயமா அம்மா பார்க்க வந்த கிளையண்ட்னு நினைச்சிட்டேன். ஐயோ தம்பி, கேஸுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்ல. நான் ஒரு அப்பாவி தம்பி, சும்மா தான் உங்க அம்மாவை பார்க்க அப்படி வந்தேன். ஓ அப்படியா? தோ அம்மா வந்துட்டாங்க. வாங்கம்மா. வணக்கம். சித்து, ஆ? என்னாச்சு? உட்காருங்க. ஏன் இப்படி சிரிக்கிற? அம்மா, அங்கிள் வந்ததுல இருந்து சீரியஸா காமெடி பண்ணிட்டே இருக்காரு. ஏய் சித்து, நோ. இவரு உங்க அப்பாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். பேரு செண்பக பாண்டி. இந்த ஊர்லயே பெரிய குடும்பத்தை சேர்ந்தவரு. வணக்கம் அங்கிள். வணக்கம். ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி அங்கிள். ஃபர்ஸ்ட் மீட்டிங்லேயே ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு. பரவாயில்ல தம்பி, நான் தான் என் பதட்டத்துல என்னையும் குழப்பி உங்களையும் குழப்பிட்டேன். உட்காருங்க தம்பி. என்ன நீங்க சித்தார்த்த போய் வாங்க போங்கங்கறீங்க? நீங்க பார்த்து வளர்ந்த பையன் இவன். இருந்தாலும் கண்ணுக்கு லட்சணமா படிச்சு எவ்வளவு கம்பீரமா வளர்ந்து நிக்குது தம்பி. சட்டுன்னு நீ வா போன்னு சொல்லிட முடியுமா? அம்மா, ஆ? நீங்க அங்கிள்கிட்ட பேசிட்டே இருங்க. நான் ஆஃபீஸ் போயிட்டு வந்துடுறேன். சரி. போயிட்டு வரேன் அங்கிள். நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா என்ன மன்னிச்சிருங்க அங்கிள். அடடா, நீங்க வேற. ஓகே, வரேங்க அங்கிள். சரி. வரமா. போயிட்டு வாப்பா. தம்பி யாருன்னு தெரியாம நான் பாட்டுக்கு என்னென்னமோ பேசிட்டேம்மா. என் ஃபைனான்ஸ் விஷயமா உங்ககிட்ட சொல்லியிருந்தேனே, அது விஷயமா உங்ககிட்ட பேசிட்டு போலான்னு வந்தம்மா. ஒரு 6 மாசம் கழிச்சு பாப்போமே. என்னது 6 மாசமா? அது வரைக்கும் அந்த வீட்டில் நான் இருப்பேனாங்கிறதே எனக்கு சந்தேகமா இருக்குமா? அங்க இருக்கிற வரைக்கும் தான் எனக்கு எங்கேயுமே மரியாதை. அதை விட்டுட்டு நான் வெளியில வந்துட்டேன்னா அவ்வளவுதான். மேல பிறக்கிற காக்கா கூட ஏன் தலை மேலதாம்மா கக்கா போகும். ஒரு துரும்பும் என்ன மதிக்காது. அப்போ ஒன்னு பண்ணுவோம். என் பையன் சித்தார்த் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஆரம்பிக்க போறான். நீங்க அவன் கூட ஒரு பார்ட்னரா ஜாயின் பண்ணிக்கோங்களேன். அவனுக்கும் ஒரு பெரியவங்க துணைக்கு இருந்த மாதிரி இருக்கும், உங்களுக்கும் சம்பாத்தியத்துக்கு ஒரு தொழில் அமைஞ்ச மாதிரியும் இருக்கும். என்ன சொல்றீங்க? இத பாருங்கம்மா, நான் ஏதாவது சதி திட்டம் போட்டு சொத்தை அபகரிக்கிறதுக்கு வேலை பார்க்கறேன்னு வச்சுங்க, இந்த மாதிரி அண்டர் கிரவுண்ட் வேலைக்கெல்லாம் எனக்கு பண உதவி செய்யறதுக்கு பல பேர் இருக்காங்க. ஆனா கௌரவமா ஒரு தொழில் பண்றேன்னு வச்சுங்க, எனக்கு எவன் பணம் கொடுப்பான்? இல்ல என்கிட்ட தான் ஏது அவ்வளவு பணம்? கட்டுமான வேலைன்னா சும்மாவா? ஒரு அபார்ட்மெண்ட்டுக்கு 50 கோடி 100 கோடின்னு காசை மணலா கொண்டு போய் கொட்டுறாங்க. அம்புட்டு பணத்துக்கு நான் எங்கம்மா போவேன்? நாங்க மட்டும் கையில பணத்தை வச்சுக்கிட்டா தொழில் பண்றோம். அதை எடுத்து இதுல போட்டு இதை எடுத்து அதுல போட்டு அசட்ஸ் எல்லாம் வச்சுதானே கணக்கை காட்ட வேண்டியிருக்கு. காட்டுற கணக்குக்கு தக்கபடி 1க்கு 10 லோன் வாங்கி அதை வச்சுதானே தொழிலே நடக்குது. சரி, அதெல்லாம் விடுங்க, அதெல்லாம் எங்க தலைவலி. பார்ட்னர்ஷிப்புக்கு நீங்க ஒன்னும் பணமே போட வேண்டாம். ஏன்னா நீங்க பெரிய குடும்பத்தை சேர்ந்த ஆளு. நீங்க சித்தார்த் கூட இருந்தாலே அவனை நம்பி பல பேர் அந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு இடம் வாங்குறது, லைசன்ஸ் மூவ் பண்றது, ஆபீஸ்ல போய் பேசுறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்க அவன் கூட துணையா இருந்தாலே போதும். மத்ததெல்லாம் அவன் பாத்துப்பான். அதுவும் இல்லாம அப்பப்போ உமாசங்கர் வந்து பாத்துப்பாரு. என்ன சொல்றீங்க? அதாவது சுத்தி வளைச்சு பார்த்தா ஒரு மேம்போக்கு காட்டுறதுக்கான ஆளா இருந்தா போதுன்னு சொல்றீங்க, அவ்வளவுதானே? அப்படி பார்த்தாலும் எனக்கு பண்ணிக்கணுமா? எனக்கு தெரிஞ்ச ஒரே வேலையும் அது ஒண்ணுதாம்மா. என்ன, விடிய காலையில ஒரு 8 மணிக்காவது எழுந்திருக்கணும். அதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சரி, பழிக்க வேண்டியதுதான். சரி, நமக்குன்னு ஒரு நேரம் கூடி வரட்டும், மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்குவோம். வேற என்ன பண்றது? நல்லா யோசிச்சு ஒரு முடிவை சொல்லுங்க. நான் எவ்வளவு யோசிச்சாலும் என் தலையில இருந்து அவ்வளவு ஒன்றும் பெருசா வந்துடாதுமா. பேசாம நீங்க சொல்றபடி நடந்துட்டு போறதுதான் எனக்கு மரியாதை. ஓகே, சித்தார்த் கிட்ட சொல்லிடுறேன். அவருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். நீங்க ஜஸ்ட் எங்க கூடவே இருங்க, மத்ததெல்லாம் நல்லபடியாவே நடக்கும். உங்க குடும்பத்துக்கு இருக்கிற சொத்துக்காகவே
உங்களுக்கு தனி மரியாதை கிடைக்கும். எங்க கூட இருந்து பாருங்களேன். எனக்கு என்னமா தெரியும்? ஆனா தெரியுதா அக்கண்ணா தெரியுதா? ஏதோ வாய் இருக்கிறதால காலம் ஓடிட்டு இருக்கு. நீங்க சொல்றீங்க, நல்லதை தான் சொல்லுவீங்க. ம். அப்ப நான் வரமா? சித்தார்த் ஆபீஸ் போடுற வரைக்கும் நீங்க அடிக்கடி இங்க வந்துட்டு போனீங்கன்னா அவனுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். கண்டிப்பாமா. வந்துதானே ஆகணும், வேற வழி இல்லையே. ஏய் ஐயோ, என்னாச்சு? என்ன நீ சீக்கிரம் வண்ண அண்ணன் நட போட்டு வந்துட்டு இருக்க? வா ஏயா என்னையா? வா. அதான் நீ சொன்ன மாதிரி வேலையை முடிச்சிட்டல. என்ன எதுக்கு வர சொன்ன இப்போ? என்ன நடந்திருக்குன்னு உனக்கு தெரியாது இல்ல? இந்த பார், போட வேண்டிய ஆளை போடுறதுக்கு முன்னாடியே நம்ம கருக்கான போலீஸ் போட்டுருச்சு. அப்படின்னா கருக்கம் போயிட்டானா? இப்ப நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன்? எல்லாம் உன்னாலதான்டி. இதுல விளக்கம் வேற கேக்குற? அதான் கருக்கான போலீஸ் போட்டுருச்சுன்னு விளக்கமா சொல்றான்ல. ஏயா பாவையா அவ? இதுல ஏன் பேரை வேற ஏயா இழுக்கிற? ஆமா, இப்ப அதான் ரொம்ப முக்கியம். நீ அந்த லாயர் கண்ணில் பட போய் தானே எல்லா வம்பும் வந்து சேர்ந்துருக்கு. இப்போ போலீஸ் உன்னை தேடிட்டு இருக்குன்னு தகவல் வந்து சேர்ந்துருக்கு. என்னையா சொல்ற? ஏய், அந்த லாயருக்கு உன்னை நல்ல அடையாளம் தெரியும். நேத்தே உன்னை தேடி பங்களா மேட்டு பக்கம்லாம் போயிட்டு வந்திருக்கா. இந்த கேஸ அவ சும்மா விட மாட்டா போல இருக்கு. யோ, நான் கருக்கம் பொண்டாட்டிங்கிறதுக்கோ முனியம்மா மருமகங்கிறதுக்கோ எந்த அத்தாட்சியும் தான் இல்லையே. என்ன செய்ய முடியும்? உன் மாமா உன்னை கூட்டிட்டு போய் உள்ள வச்சு நல்லா லாடம் கட்டினா தெரியும் என்ன செய்ய முடியும்னு. சுந்தரி, உன் மேல ஒரு இது இருக்க போய் தான் சொல்றேன். நான் பணம் தர்றேன், நீ எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு வாங்கிட்டு ஓடி போயிடு. யோ, நான் பிறந்ததுல இருந்து இந்த ஊரை விட்டு எங்கேயுமே போனது இல்லையா? என்ன எங்கேயா போ சொல்ற? ஏண்டி புத்தி கட்ட மங்காணி, போலீஸ் உன்னை தேடுதுன்னு சொல்ற, எங்க போறதுன்னு என்கிட்டே கேக்குற? இங்க பாரு, மரியாதையா நான் கொடுக்குற பணத்தை வாங்கிட்டு ஓடி போறியா, இல்ல நானே உன்னை பொலி போட்டுறவா? கொலகார பாவி, நீ செஞ்சாலும் செய்வ. பணத்தை கொடு, நான் போறேன். அப்படி வா வலிக்கு. நீ இந்த ஊர்ல இருந்தா போலீஸ் உன்னை தூக்கிட்டு போய் லாடம் கட்டும். முதலாளியும் உன்னை விட்டு வைக்க மாட்டாரு. இந்தா, இந்த பணத்தை வாங்கிட்டு எங்கேயாவது ஓடி போயிடு. எவ்வளவு இருக்குதுல? இந்த பாரு, இதுல உனக்கு தேவையான பணம் இருக்கு. பத்தலன்னா எனக்கு ஃபோன் பண்ணு, நான் உனக்கு அனுப்பி வைக்கிறேன். இதை எடுத்து மடியில கட்டிக்கிட்டு திரும்பி பார்க்காம போயிடு. சரி, நான் போறேன். Good morning, sir. Good morning. Good morning, sir. Good morning. குட் மார்னிங் சார். Good morning. Anything important? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார். பட் எனக்கு நிறைய அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கு. ஓ, அப்படியா? சொல்லுங்க என்னென்னு. சார், ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் டிஎல் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ரீஜனல் மேனேஜரோட. அவங்க ஹோட்டல், ஆஃபீஸ் அண்ட் பில்டிங்ஸ் பண்றவங்க. நம்ம ஹவுசஸ், அபார்ட்மெண்ட்ஸ் பண்றவங்க. நாமளும் அவங்களும் பேசுறதுக்கு என்ன இருக்கு? நம்மளோட ஒரு ஜாயின்ட் வெஞ்சர் பண்ணலாம்னு ஐடியால இருக்காங்க சார். அதான் உங்களோட பேசணும்னு சொன்னாங்க. ஓகே, தென் 12 மணிக்கு பைபாஸ்ல ஒரு 60 ஏக்கர் நிலம் இருக்கு சார். அதை நாம விசிட் பண்ண போறோம். அங்க ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டு 2 o'clock நாம லஞ்சுக்கு போறோம் சார். லஞ்ச் முடிச்சிட்டு அப்புறம் அங்க இருந்து நாம தென்காசி போறோம் சார். அப்புறம் ஹெட் ஆபீஸ போய் பார்த்துட்டு அங்க இருந்து. will you stop it? இத்தனை அப்பாயின்மெண்ட்டும் ஒரே நாள்ல வச்சுக்கிட்டா என் தலையெல்லாம் சூடாகி முடியெல்லாம் கொட்டிடும். சார், இது எல்லாத்துலயும் நான் உங்க கூடவே இருப்பேன் சார். So what? இல்ல, உங்களுக்கு சிரமம் இருக்காதுன்னு சொல்ல வந்தேன் சார். பார்ட்டிங்களோட மத்த விவரம்லாம் நான் பேசிப்பேன் சார். நீங்க விசிட்டிங் அத்தாரிட்டியா இருந்தா போதும். சாரி, நான் கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன். பெட்டர் யூ எல்லா அப்பாயின்மெண்ட்ஸையும் கேன்சல் பண்ணுங்க.
இன்னைக்கு நான் ஒரு முக்கியமான பார்ட்னரை மீட் பண்ண போறேன். ஸோ இன்னைக்கு இருக்கிற அப்பாயின்மெண்ட்ஸ்லாம் கேன்சல் பண்ணிட்டு முடிஞ்சா நாளைக்கு வச்சுக்கலாமே. ஓகே சார். ஓகே, யூ ப்ளீஸ் கேரி ஆன். போதும்டா. இத்தனை நாளா நீங்க சரியா சாப்பிடவே இல்லை, இன்னைக்காவது சாப்பிடுங்க. அண்ணா வாங்கக்கா, உட்காருங்க. வாமா. எங்க நீங்க பார்த்து பார்த்து மெதுவா. இந்த 4 நாளைக்கு அப்புறம் இப்பதான்க்கா கஞ்சியை குடிக்கிறாரு. போதும் அண்ணா. இன்னும் கொஞ்சங்க. அக்கா, ஏன்க்கா அழறீங்க? பாண்டியம்மா, அதான் எனக்கு எதுவும் ஆகல இல்ல, ஏன் அழற? யார் பண்ண புண்ணியமோ, நம்ம பிள்ளைங்க 4 பேருக்கு இருக்கிற அதிர்ஷ்டமோ என்னவோ, உங்க கள்ளம் கபடம் இல்லாத மனசுனாலேயோ என்னவோ பெரிய கண்டத்துல இருந்து உயிர் தப்பிச்சிட்டீங்க. அதுக்காக வந்த ஆபத்து இல்லைன்னு ஆயிடுமா? பாத்துங்க. சரிம்மா, இப்ப அத நினைச்சுக்கிட்டே வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தா எப்படி? நான் வருத்தப்படாம எப்படிங்க இருக்க முடியும்? 4-5 நாளைக்கு முன்னாடி இருந்தே என் அடி மனசுல இப்படி ஆயிடுமோன்னு தோணிக்கிட்டே இருந்துச்சு. அத எப்படி சொல்றதுன்னு தெரியாமதான் அன்னைக்கு வந்து அண்ணன் கொடிக்கிட்ட புலம்பிட்டு போனேன். பூர்வ பந்தத்தினாலதான் மனசுக்குள்ள அப்படி ஒரு பயம் திரண்டு வந்துச்சு. இவர் எனக்கு வெறும் தாலி மட்டும் கட்டல அண்ணன் கொடி, இவர் என்னோட தெய்வம். இந்த நேரத்திலேயாவது நான் ஒரு உண்மையை சொல்லி ஆகணும். பாண்டியம்மா, அதெல்லாம் இப்ப எதுக்கு? போதுங்க, போதும். அத மறைச்சு மறைச்சு படாத அவஸ்தையெல்லாம் பட்டாச்சு, போதும். அது நம்மோடவே போகட்டும்மா. ஏன் அந்த உண்மையை தெரிஞ்சுக்கிற உரிமை அண்ணன் கொடிக்கு இல்லையா? அண்ணன் கொடி தானே உங்களை கம்பீரமா தூக்கி நிறுத்தினவ. உங்க 4 பிள்ளைங்களுக்கும் தாய் இவதாங்க. இதை விட வேற என்னங்க தகுதி வேணும்? அன்னக்கொடிக்கு உரிமை இல்லைன்னு நான் சொல்ல வரல, நம்ம குறை நம்மோடவே போகட்டும்னு தான் சொல்ல வந்தேன். ஆ